கேரட் கேக் ஈஸியாக பண்ணலாமா? கேரட் கேக் இன்றைக்கி ஓவனில் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மெல்டட் பட்டர், பட்டை பவுடரு, கேரட், கொஞ்சம் மைதா மாவு, பொடிச்ச சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மெல்டட் பட்டரையும் கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகர் இல்லை நீங்கள் பொடிச்ச சர்க்கரையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் மட்டும் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இல்லை நீங்கள் உருக்கி கூட சேர்த்திக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் வந்து பட்டை பொடி ஆட் பண்ணும்போது கேரட் கேக்கோட ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக காட்டும். ஸோ இது கூட வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர், மைதா மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிலிக்கான் மோடில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பவுலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் வச்சிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கேரட் கேக் ரெடி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்பல்சரி கட் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பர் டெக்ஸ்சரோட கேரட்